பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு நம்ம தளபதி விஜய் அவர்கள் 120 எம்எல்ஏக்களோட பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்க லெட்டர் கொடுத்து ஆளுநரும் ஓகே சொல்லி ஒரு வழியா பல போராட்டங்கள் தடை இதையெல்லாம் மீறி தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுடைய 18வது முதலமைச்சர் அப்படிங்கிற பெருமையோட ரொம்பவே கிராண்டான திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு சீஃப் கெஸ்டா த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் திரையுலக பிரபலங்கள் சீரியல் நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. திரு ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா கண்கலங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்களும் கண்கலங்கி அதை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுடைய 18வது முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் தான் பொறுப்பேற்றிருக்காரு. பதவி ஏற்றுக்கிட்ட தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நம்ம தமிழ்நாட்டை எந்த மாதிரி முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்ட உடனே 3 கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்காரு. 1 200 யூனிட் இலவசம் அப்படிங்கிற திட்டம். இந்த 200 யூனிட் யார் யாருக்கு இலவசம் அப்படின்னா, நீங்கள் 2 மாசத்துல 500 யூனிட் கரண்ட் தான் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 200 யூனிட் கரண்ட் இலவசம். ஆனால் நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த திட்டமான 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்களே, அதுதான் அதில் பயன்படும். இந்த திட்டம் இப்படி தான் செயல்பட போகுது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருக்க 2வது திட்டம் சிங்கப்பெண் அதிரடிப்படை. பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான சேஃப்டிக்காக இந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே நம்ம தளபதி விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட்டை இன்னைக்கு நேரில் சந்திச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட போட்டோ தான் இந்த போட்டோ. 3வது முதலமைச்சர் அவர்கள் எடுத்துட்டு வந்திருக்க திட்டம் மாவட்டம் வாரியாக போதைப் பொருட்கள் தடுப்பு படை செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்ட உடனே இந்த 3 திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு நம்ம தமிழ்நாட்டுடைய தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அடுத்தடுத்து நம்ம தமிழ்நாடு முன்னேற விஜய் அவர்கள் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.